வரும் 29ஆம் தேதி தஞ்சையில் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. விவரங்களோடு நிகரார் செய்தியாளர் பிரகாஷ். வணக்கம் பிரகாஷ். என்ன காரணத்திற்காக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது? இந்த ஆர்ப்பாட்டத்தில் யாரெல்லாம் பங்கேற்கவிருக்கிறார்கள்? விவரங்கள் என்ன? காவிரி மேலாண்மை ஆணையம் தனது வரையறுக்கப்பட்ட பணிவரம்புக்கு அப்பாற்பட்டு 28வது காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் மேகதாதுவில் காவிரியின் குறுக்கே அணை கட்டுவது பற்றி விவாதிப்பதற்கு கண்டனம் தெரிவித்து அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. இது தொடர்பான அறிவிப்பை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். வருகின்ற 29ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 4 மணி அளவில் தஞ்சாவூர் திலகர் திடலில் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் அதிமுக சார்பில் நடத்தப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். இதே விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் போதும் இன்றைய சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் போதும் எடப்பாடி பழனிசாமி மேகதாது விவகாரம் தொடர்பாக காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் மேகதாது அணை கட்டுவது விவகாரம் தொடர்பாக விவாதிக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக இன்றைய தினம் சட்டப்பேரவையில் பேசினார். அதற்கு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகனும் பதில் அளித்திருந்தார். ஆனால் அந்த பதில் திருப்தி அளிக்கவில்லை என்று அதிமுக இன்றைய தினம் சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்த பிறகு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தது என்னவென்றால், இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் காவிரி நீர் வெளியேற்றுவது தொடர்பாக தான் விவாதிக்க வேண்டுமே தவிர, அதாவது காவிரி நதிநீர் தேக்குதல், பகிர்மானம் செய்தல், முறைப்படுத்துதல் மற்றும் கட்டுப்படுத்துதல், காவிரி நீர் முறைப்படுத்தும் குழுவின் துணையுடன் அணைகளின் செயல்பாட்டை மேற்பார்வையிடுதல் மற்றும் அவற்றிலிருந்து நீரை பாசனம் மற்றும் இதர சேவைகளுக்கு வழங்குவதை முறைப்படுத்துதல், கர்நாடகம் தமிழ்நாடு எல்லையில் பிலிகுண்டுவில் நீரளவை நிலையத்தில் கர்நாடக அரசு நீர் வழங்குவதை கண்காணிப்பது, இந்த 3 விஷயத்துக்கு மட்டும்தான் அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது தவிர வேறு எந்த பொருள் குறித்தும் விவாதிப்பதற்கு அனுமதி அளிக்கப்படவில்லை. ஆனால் 28வது ஆணைய கூட்டத்தில் மேகதாதுவில் அணை கட்டுவது தொடர்பாக விவாதிக்கப்பட்டிருக்கிறது. இதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு அந்த கூட்டத்தை புறக்கணித்திருக்க வேண்டும். இதற்கு கண்டனம் தெரிவித்து தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றியிருக்க வேண்டும். அதே போல உச்சநீதிமன்ற தீர்ப்பை மீறி செயல்பட்டதற்கு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் இது தொடர்பாக வழக்கு தொடுத்திருக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு அரசினுடைய மெத்தன போக்கை கண்டித்து வருகின்ற 29ஆம் தேதி தஞ்சாவூர் திலகர் திடலில் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ்.